Hi. So, I'm recording this video after an incident. சரி நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு அண்ட் வீட்டில் சொல்லிட்டு ஐ வென்ட் டு ஹாவ் அ டீ. எப்போ டீ குடிக்க போவேன், நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருந்தாரு. நமக்கு ஆல்ரெடி நடக்கிறதுலான்னு நினச்சி லைட்டாக பயம் வேற. சரி ஓகே, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஏதாச்சும் பண்ணால் தூக்கி ஒரு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அவர் அப்படியே பக்கத்தில் எனக்கு தெரியுது ஹீ இஸ் ட்ரங்க் அண்ட் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஆடிட்டே என்ன பார்த்தாரா, ஏதோ பண்ணுவாருன்னு நினச்சி ஏதோ பண்ணான்னு அடிச்சிடலாம் அப்படின்னா அவரோட பார்த்து இப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் இப்படின்னா அவரு சூப்பர்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டாரு. ஐ ஃபீல் லைக் யா நாட் ஆல் பீப்புள், லைக் certain people know what they are doing. அந்த ரோட்டில் யாருமே இல்லை. And even I felt a threat, but I'm not ready to attack immediately. But இருந்தாலும் வந்துட்டு suddenly பயமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. See, you're a girl alone walking in a road and definitely இப்படி ஒருத்தங்க வராங்கன்னா பயமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இருந்துச்சு. ஆனால் his reaction just flipped me the whole mindset which I had, and that's really a good experience. I just wanted to share with you people. One more thing, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி தூரத்தில் சரக்கு அடிச்சுட்டு வரவங்க பார்த்து வணக்கம்லாம் வச்சுட்டு நிற்காதீங்க. அவங்களாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி வணக்கம் வச்சுட்டு ஒரு நல்ல கெஸ்டரோட போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பி ரெடி ஃபார் த டிஃபென்ஸ். நான் கூட அப்படி தான் இருந்தேன். பட் அவர் நல்ல ஒரு வந்துட்டு ஓகே என்னை பார்த்து சிரிச்சு ஒரு வணக்கம் வச்சுட்டு போனனால எனக்கு அது ஃபைன். ஓகே, இல்லாட்டி என்ன பண்ணணுமோ பண்ணிட வேண்டியதான். தைரியமாக இருங்க, தனியாக போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வீட்டில் இருக்கவங்க யாராவது கூட ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தனியாக இருக்காதீங்க. பி சேஃப், பிகாஸ் இட் இஸ் நாட் சேஃப். ஸோ நம்ம தான் நம்மளோட பாதுகாப்புக்கு இதாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் மை வாய்ஸ் இஸ் டல், ஐ ஆம் டல், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ அதனால தான் ஐ எம் ரெக்கவரிங். ஆல் குட். ஹாவ் அ நைஸ் டே.